செட்டியார் எழுச்சி மாணவருடைய ஆய்வுக் கூட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா PS கணேசன் செட்டியார் அவர்களே, காலம் கருதி மிக நேரம் 7:30 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று தலைவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். ஆகவே இங்கே ராசிபுர அகர வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தை சார்ந்த முன்னோடிகள் அனைவரையும் வணங்கி, எனக்கு முன்னாலே சிறப்பான உரையை இந்த மண்ணின் மைந்தன் அன்பு சகோதரர் கலை அவர்களும், அவருக்கு முன்னாலே சேலம் அகரம் வெள்ளாம் செட்டியாருடைய தலைவர் மாப்பிள்ளை பாலாஜி அவர்களும், அதற்கு முன்னாலே அருமை சகோதரி பத்மா அவர்களும் சிறப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பொங்க உரைகளை கூறினார்கள். ஒவ்வொருவருக்கும் வெள்ளாஞ்செட்டியார்கள் தங்களுடைய உணர்வுகளை நிச்சயமாக இந்த கடந்த 3 மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கிழமை கூட நாங்கள் ஓய்வெடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால், நேற்று 6 மணி நான் சென்னையிலிருந்து சரியாக 6 மணி கிளம்பினேன். நாங்கள் இந்த ஊருக்கு திருச்செங்கோடில் நைட்டு 1:30 மணிக்கு படுத்தோம். திருப்பி காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சோம். திருச்செங்கோடு கோயிலில் ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்ததுக்கு மரியாதைக்குரிய ஐயா TOS அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. 8:30 மணிக்கு போனோம். நான் வர்றதை பற்றி தப்பே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 80 வயதை கடந்த மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி அவர்களும், அதுக்கு மேலே ஐயா மாணிக்க ஐயா அவர்களும், ஐயா பொன்னம்பலம் அவர்களும், நாங்கள் 8 மணி 8:15 ரெடி ஆகிறதுக்குள்ளே அவங்க 7:30 மணிக்கே ரெடியாகி எங்களுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ வயசு பாராமல் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு நாங்கள் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஓடுறது என்னோட பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் 3 மாதங்களாக. அதற்கு மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் ஆதவா செல்வம், விஜயகுமார், அதுக்கப்புறம் செல்வம், மரியாதைக்குரிய ஜெகதீசன், மரியாதைக்குரிய கற்கவேல். அவர் கற்கவேல்லாம் நேற்று கூப்பிட்டோம், நீங்கள் காரில் வரீங்களான்னு. இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு திரும்பி வேலை இருக்கு. அப்போ நாங்கள்லாம் என்ன காரணத்துக்கு வர்றோன்னா, இந்த இவ்வளோ பெரிய சமுதாயம் செட்டியார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கோம். 10% பேர் 90 லட்சம் நிச்சயமாக இருக்கின்றோம். இதில் நம்முடைய ஆவண கணக்குகள் நம்ம இருக்கோம். அதுலேயும் வெள்ளாஞ்செட்டியார்கள் எடுத்துக்கொண்டால் 10% பேர், சுமார் 10 லட்சம் பேர் கண்டிப்பாக இருக்கின்றோம். இப்போ இந்த வெள்ளாஞ்செட்டியார் எடுத்துக்கொண்டால் நமக்குள்ள பல பிரிவுகளில், அதுவும் இந்த மண் உண்மையிலே ரொம்ப ராசிபுரம் மண்ணை நினைச்ச உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கு. ஏன்னா சகோதரர் கலை அதை அந்த ஊரை பற்றி நிறைய எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னைக்கு தான் திருப்பி கிட்டத்தட்ட அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஊருன்னு சொன்னால் ராசிபுரம்னா உண்மையிலே அது மிக ஆகாது. ஏன்னா ஒரு 4-5 தடவை கிட்டத்தட்ட விடாம இந்த நகர்மன்ற தலைவரை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம சமுதாயம் இப்ப கிட்டக்க வர்றப்ப கொஞ்சம் விட்டுட்டோம். அதுக்கு காரணம் அப்படி என்னன்னு காரணம் கேட்டா, நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்லலாம், இல்ல நம்ம இதை விட நம்ம அந்த வாய்ப்பை தேடுறதுக்கு நம்மளை விட பலசாலிகள் வந்துட்டான்னு சொல்லலாம். இல்ல பலசாலிகள் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு அவங்களுக்கு போட்டியான நபராக இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. அந்த தொய்வுன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே செட்டியார் சமுதாயம் மட்டும்தான். அது யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10% மக்கள், நீங்க வேணா வாட்ஸ்அப்பை போட்டு பாருங்க, யூடியூப்பை போய் போட்டு பாருங்க. 10% பேர் இல்ல ஆவண காப்பகத்தில் யார்கிட்ட வேணாலும் நீங்க போய் சென்சஸ் கணக்குல தமிழ்நாட்டில் செட்டியார் எத்தனை பேர் இருக்கான்னு வேணா கணக்கெடுத்து பார்த்துங்க. 10% பேர் இருக்கும். நம்ம அதுல வெள்ளாஞ்செட்டியார்கள் 10 லட்சம் பேர் இருக்கோம்.
அது அகரவெள்ளம் செட்டியார்ல ஆரம்பிச்சு கடைசியா 64 வகையில நம்ம இருக்கோம். நம்மளுக்குள்ள அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பிரிஞ்சு கிடக்கிற பல்வேறு பகுதிகளில் நாங்க போய் கூட்டத்தை பார்த்தா உண்மையிலே பிரமிப்பு அடைஞ்சிருங்க. ஒரு நாள் நாங்க வந்து திருநெல்வேலிக்கு போறோம், அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து இந்த பக்கத்து வந்து தேனிக்கு வர்றோம், அந்த பக்கத்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போறோம். இப்படி பல்வேறு பகுதியில் தமிழ்நாட்டின் நாலா பக்கட்டும் தமிழ்நாட்டில் நம்ம செட்டியார்கள் வெள்ளாஞ்செட்டியார் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா ஊர்லயும் ஆய்வு கூட்டம் தான் நடத்துறோம். போற இடம்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எழுச்சி. குறைந்தபட்சம் 500 பேர் 1000 பேர் வர்றாங்க. அப்ப எல்லார்ட்டையும் ஒரு ஆதங்கம் இருக்கு, எல்லார்ட்டையும் ஒன்றிணைக்கிறோம். இந்த ஊர் ராசிபுரம் உண்மையிலே அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஊர்னு சொன்னா உண்மையிலே மிகையாகாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை 5 தடவை நம்ம வந்து நகர்மன்ற தலைவராக இருந்துட்டு, ஆனா இப்ப நம்ம அந்த வாய்ப்பை நம்ம இழந்திருக்கோம்னு சொன்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை எந்த கட்சியில ஆனாலும் சரி, அந்த கட்சியில ஒரு செட்டியார் கண்டிப்பா பொறுப்புக்கு வரணும். அந்த பொறுப்புக்கு வர்ற செட்டியார்களுக்கு நாங்க இந்த மத்திய வெள்ளான் செட்டியார் சங்கம் கண்டிப்பா உறுதுணையா இருப்போம். இங்கே நேற்றிலிருந்து இருந்து நாங்க சேலத்திலே முதல் சேலம் நம்ம அகர வெள்ளான் செட்டியார் சங்கத்தில் கூட்டத்தில் எங்களுடைய நம்ம மாநாட்டுடைய முதல் கோரிக்கையை இந்த அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் மற்றும் வெள்ளாஞ்செட்டியார்களை எம்பிசி ஆக்குவதுதான் முதல் கோரிக்கையாக நாங்கள் வைத்துள்ளோம். ஆகவே இந்த மாநாடு என்பது ஏதோ எனக்கு தனிப்பட்ட முறையிலோ இல்லை நாராயணசாமி ஐயா அவர்களுக்கோ இல்லை மாணிக்க ஐயா அவர்களுக்கோ இல்லை வந்து பொன்னம்பல ஐயா அவருக்கோ இல்லை அருமை சகோதரர் இந்த பகுதியில் ஆகா ஏதோ பிடிச்சி அவர் வந்து டிவிலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பில் கிங் டிவின்னு சொன்னால் பார்க்காதவங்க அவங்களுக்கு தெரியாதே கிடையாது. அப்போ அவர் வந்து பிரபலம் அடையணும்னா இந்த சங்கத்தில் வந்து தான், இந்த சமுதாயத்தில் வந்து தான் பிரபலம் அடையணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாருடைய மனசுலையும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பண்ணணும், இந்த சமுதாயத்துக்கு ஒற்றுமை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இந்த கூட்டம் சேர்ந்திருக்கோம். இந்த கூட்டம் சேர்ந்ததுக்கு காரணம் எந்த விதமான சுயநலமும் இல்லாத மிகப்பெரிய ஒரு கூட்டம். இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் வந்து ஏதோ ஒன்று நம்ம சமுதாயத்துக்கு பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய எண்ணங்களையும் தீவிரமான உதிச்சதுனால தான் இரவு பகல் பாராம அதுலேயும் நாங்கள் ஏன்னா நம்ம செட்டியார் ரொம்ப கணக்கு போடுவோம். எல்லாருக்கும் அவங்களுக்கு தொழில் இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுக்கு சொந்த வேலைகள் இருக்கு, எல்லாருக்கும் பிள்ளை குட்டியுடைய தனிப்பட்ட தன்னுடைய குடும்ப வேலைகள் இருக்கு. அப்ப வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஏன்னா நம்ம வந்து செட்டியார்கள் வந்து திட்டமிடுற சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் செய்கிற மாதிரி இங்கேருந்து 3 மணி நேரம் தன்னுடைய சந்ததியினருடைய எதிர்காலத்தை உருவாக்குற நம்ம சமுதாயத்துக்கு யாருன்னு வெளியே அடையாளம் காமிக்கிறதுக்கு அந்த மாநாடு தான் நமக்கு ஒரு முத்தாய்ப்பா இருக்குன்னா அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை நாம் இந்த உலகிற்கும் இந்த அரசுக்கும் நாம் காண்பிப்பதற்கு வெறும் 3 மணி நேரம் தான். நீங்க காலையில நீங்க 11 மணிக்கு சேர்ந்தீங்கன்னு சொன்னா 3 மணி நேரம், 2 மணிக்கு வந்துடலாம் இல்ல 3 மணிக்கு வந்துடலாம். 3 மணி நேரம் உங்களால பிரயாணம் பண்ணிட்டு வர முடியாதா? நல்லா நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாநாடு வந்து ஏதோ அவருடைய தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு இங்க இருக்கிற ஐயா கணேசன் செட்டியார் இல்லைன்னா அடுத்து வந்து மரியாதைக்குரிய ஐயா மரியாதைக்குரிய ஐயா திருப்பதி செட்டியார் அவர்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கப்ப ஒரு முன்னாள் அமைச்சரா வந்திருக்கணும், இல்லைன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கணும். காலம் அவருக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம். அதுக்கு காரணம் இந்த சமுதாயத்திலிருந்து இருந்ததுனால நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அப்ப இவருக்கு பின்னாடி நாளைய சந்ததியினர் அரசுலையும் அரசு வேலை வாய்ப்புலையும் எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வரணும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் வரணும், நம்மளோட பிள்ளைங்க வரணும் அப்படின்னு நம்மளுடைய எடுத்து காமிக்கிறதுக்கு நம்முடைய பலத்தை காமிக்கணும். அந்த பலத்தை காமிக்கிறதுக்கு மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். இது வந்து
ஒரு தனி துதிப்பாடுற நிகழ்ச்சி கிடையாது. இந்த இல்ல ஒரு இந்த நிகழ்ச்சியை வச்சு அவர் ஒரு 5 பேர் பலனடைவாங்க, இல்ல ஒரு 10 பேர் பலனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி கிடையாது. இது ஒவ்வொரு செட்டியாருடைய எதிர்கால சந்ததியினரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்ற மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு நமக்கு எதிர்கால நம்முடைய பிள்ளைகளை அழைக்கின்றோம். அரசுடைய உயர் பதவிகளை மிகப்பெரிய நம்முடைய பங்கு வேண்டும் என்று சொன்னால், அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கூட்டத்தை திருப்பி பார்க்க வைக்க வேண்டும். அதுக்கு ஒரு நாள் நம்முடைய மாநாடு டிசம்பர் மாதம் தான். அந்த டிசம்பர் மாதம் அடுத்ததாக நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மாநாட்டிற்கு அவசியம் வழங்கி குடும்பத்தோடு எல்லோரும் யார் எந்த ஊர்ல இருந்து வந்து நிச்சயமாக உற்றார் உறவினர்களோடு நீங்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் இவர் இந்த நாட்டிலே தமிழகத்திலே நாம் யார் என்று திருப்பி பார்க்க வேண்டும். இந்த இழந்த இந்த நம்முடைய ராசிபுரம் நகர்மன்றம் அல்ல, சட்டமன்றமும் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்ததாக நம்மை திரும்பி பார்க்க வேண்டும். நமக்குள் ஒற்றுமை யார் என்று தெரிய வேண்டும். ஆகவே நம்மில் பிரிவினைகளை மறந்து நம்முடைய ஒரே ஒற்றை சொல் செட்டியார்கள். அதுவும் இப்ப எல்லாத்தையும் மறந்தாச்சு, நாங்களே மறந்துட்டோம். கேட்டோம்னா முதல்ல அகர வெள்ளான் செட்டியார், நான் போயமான வெள்ளான் செட்டியார், இங்க வந்திருக்க கொங்கு வெள்ளான் செட்டியார் எல்லாம் மறந்துட்டோம். எங்களுக்கு ஒரே மத்திய வெள்ளான் செட்டியார் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆகவே நம்முடைய மாநாடு மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையணும். இது ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் இந்த கனவை நம்ம நினைவாக்கணும்னு நினைச்சா முடியாது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு செட்டியாருடைய அவங்களுடைய வெற்றி தான் இந்த மாநாடு வெற்றி. எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கணும். யாரையும் இதுல ஒருத்தர் குடும்பமாக தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பேர பிள்ளைகளோடு அனைவரும் இந்த மாநாட்டை கலந்து கொண்டு சிறப்பித்து மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைத்து எதிர்கால சந்ததியை நமக்கு பிள்ளைகளுக்கு சொத்தாக அமைக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நேரம் காலம் கருதி 7:30 மணிக்கு கூட்டத்தை அதாவது மைக்க முடிக்க சொன்னாங்க. அதனால மணி இப்ப 7:45. இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன். காலம் கருதி எல்லோருடைய எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் இந்த மாநாடு இது எல்லாரும் கலந்துக்கணும். இந்த மாநாடு உங்களுடைய மாநாடு. இந்த மாநாடு இந்த வெற்றி மாநாடு உங்க பிள்ளைங்களுடைய மாநாடு. இந்த மாநாடு உங்களுடைய எதிர்கால சந்ததி பிள்ளைகளை அரசு இவ்வளவு IAS IPS முக்கியமான பதவிகளை வரணும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வாங்கி எதிர்காலத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து. பணம் மட்டும் சேர்த்து வச்சா போதாது. பிள்ளைகளுக்கு நம்ம நம்முடைய ஒற்றுமையை காமிச்சு அந்த ஒற்றுமை மூலியமா நமக்கு உண்டான பங்கை அரசாங்கத்தில் தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கறதுக்கு நமக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லி அந்த கூட்டத்தை காமிக்கிறதுக்கு இந்த மாநாடை நீங்க எல்லாம் ஒரு நல்லதொரு வாய்ப்பா ஏற்றி நீங்க அனைவரும் சிறப்பாக வர வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய இந்த ராசிபுரம் சங்கத்தின் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனை நம்ம எழுச்சி மாநாட்டில் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி KPN அவர்கள் திருப்பூரில் இங்கே இருந்து